ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமருடைய பேச்சு மாதிரியே இல்ல அது. அம்பானியும் அதானியும் கருப்பு பணத்தை ராகுல் காந்திக்கு அனுப்பினாருன்னு சொல்றீங்களே, இப்போ கருப்பு பணம் இந்தியால அதானி கிட்டே அம்பானி கிட்டே இருக்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. இம்மீடியட்டா நீங்க அதானி அம்பானி வீட்டுல நுழைந்து நீங்க என்கொயரி பண்ண சோதனை பண்ண வேணாவா? ஒரு 2 லாரியில அனுப்பிட்டாங்க, இன்னும் எவ்வளவு கருப்பு பணம் வச்சிருக்காங்க நீங்க கண்டுபிடிச்சிருக்க வேணாவா? பாலியல் குற்றச்சாட்டுல அந்த பிஜேபி தலைவர்கள் ஈடுபடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் மத்தியில. சத்ரபதி சிவாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு 1680 அவர் இறந்து போயிட்டாரு. படிக்கிறது இல்லை, கேட்டா நான் ஐபிஎஸ்ன்றது. மாற்றுப்புற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், இப்போ எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. உங்களோட பார்வையில காங்கிரஸ் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க? அதாவதுங்க, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி கனியை பறிக்கும் நிலையில தான் இருக்கு. தேர்தல் தொடங்கும் நேரத்துல பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும், அது என்னன்னு தெரியல, உள்துறை அமைச்சர் 411 சீட்டுன்னு சொன்னார். இந்த பேட்டா கம்பெனி ஷூல 99 ரூபாய் 99 பைசான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரு அந்த இத சொன்னாரு நம்ம அமித்ஷா. ஆனா இப்போ அந்த 400ன்ற வார்த்தையே யார் வாயிலையும் வரல. கண்டிப்பா ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போலிங்க்கு முன்னால 400 தான் எங்க 411 எங்க கரெக்டான நாங்க வெற்றி பெறுவோம்னு சொன்னவங்க இப்ப 400ன்னு கூட சொல்றது கிடையாது. அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால தோல்வி தெரியுது. காரணம் என்னன்னா, அவங்க வெறுப்பு அரசியல் செய்யறாங்க. இந்த வெறுப்பு அரசியல் என்பது என்னன்னாக்கா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லிம்கள் இந்தியால ஒரு சகோதரத்துவமா இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க அவங்கள பிரிக்கவே முடியாது. அவங்க 2 கலந்தவங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சே தவிர, அதுக்கு முன்னால முஸ்லிம்களும் தானே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க பாடுபட்டவங்க. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு விருப்பப்படக்கூடிய முஸ்லிம் போலான்னு சொன்னாங்க. அங்க போக விரும்பினவங்க போக, மீதி இருக்கிறவங்க நாங்க இந்தியாலே இருக்க போறோம்னு இருந்தவங்க தான். அதுக்கு உதாரணமா ஒரு ஆளை சொல்லலாம். பாகிஸ்தான் அதிபராக இருந்த ஜின்னாவினுடைய மகளே நான் பாகிஸ்தானுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வரலாறு. அந்த அம்மாவோட பாகிஸ்தான் அதிபரா இருந்த ஜின்னாவோட பாகிஸ்தான் தந்தைன்னு சொல்லுவாங்க அவரை. அவங்க தான் இந்த பாம்பே டையிங். இன்னைக்கு மவுண்ட் ரோடு போனீங்கன்னா பாம்பே டையிங் இருக்கு பாருங்க, அது ஜின்னாவோட மகளது தான். அந்த ஜின்னா வாழ்ந்த அதே பங்களால பாம்பேல அவங்க மக இப்ப இறந்துட்டாங்க. அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு. அதனால இந்த வெறுப்பு அரசியல் இந்துக்களை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்துக்கள் கூட எப்ப பார்த்தாலும் இந்துக்கள் கிட்ட இருந்து புடுங்கி முஸ்லீம் கிட்ட காங்கிரஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்களே. எல்லா இடங்கள்லயும் மோடி அவர்களா இருக்கும், அமித்ஷா அவர்களா இருக்கும், பாஜகவோட ஒவ்வொரு தலைவர்களும் அதை பரப்புரையின் போது குறிப்பிட்டு சொல்லிட்டு வராங்க. நான் என்ன கேக்குறேங்க, முஸ்லீம் பாப்புலேஷனு நம்ம சுதந்திரம் வாங்கும் போது இந்தியால தங்கினாங்க பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் கூட ஏறல. நீங்க புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. அதற்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படல அப்படிங்கறதா இல்ல, அதற்கான இடஒதுக்கீடு எல்லாம் காங்கிரஸ்ல கொடுத்தோம். அது மாத்திரம் இல்லைங்க, சச்சார் கமிட்டி மத்திய அரசாங்கம் குஜராத்ல முஸ்லிம்கள் மிக மோசமான நிலையில் இருக்காங்கன்னு சச்சார் கமிட்டின்னு ஒண்ணு நியமிச்சோம். ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அதை ஆய்வு பண்ணார். ஜெகநாத் மிஸ்ரா யாருன்னா ஒரு பிராமின். அவரு அங்க போயிட்டு சச்சார் கூட ஆய்வு பண்ணிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே முஸ்லிம்கள் இவ்வளவு மோசமா நடத்துறப்படுற ஒரு ஊர் எதுவுமே இல்லைன்னு குஜராத்தை பத்தி அவர் குற்றச்சாட்டு வச்சார். அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில அவங்களுடைய கல்வி சுகாதாரத்துக்கெல்லாம் ஒரு பெரும் தொகையை அனுப்பினாங்க. அந்த தொகையை செலவு பண்ணாம திருப்பி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிய வரலாறு தான் மோடி முதல்வராக இருந்த வரலாறு. இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு, இல்லைன்னா அவர் சொல்ல முடியாது. ஆகவே அவர் என்ன நினைக்கிறாருனாங்க,
இந்த முஸ்லிம்கள் அப்படின்ற அந்த ஒரு வாதத்தை வச்சே நம்ம இந்துக்கள் வாக்கு வங்கியில அள்ளிடலாம்னு நினைக்கிறார். அதை பேச பேச என்ன ஆகி போச்சுன்னா, இந்து மக்களே அந்த மக்களே கம்மியா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட ஆட்சியும் இல்லை, அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை. குறிப்பா இவங்க பார்ட்டில ஒரு எம்பி கூட முஸ்லீம் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கூட பிஜேபியில முஸ்லீம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில முகலாயர்களை பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துனா இந்துக்கள் கிட்ட இருந்து புடுங்கி கொடுத்துருவாங்க. இந்துக்கள் கிட்ட இருந்து இந்த 60 வருஷம் நம்ம தானே ஆண்ட, என்ன பிடிங்கி முஸ்லீம் கிட்ட கொடுத்துட்டோம்? கிடையாது. எல்லோருக்குமான நாடுன்னு இந்த தேசத்தினுடைய தந்தை சொன்னார். இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் இந்தியர்கள்னு சொன்ன ஒரு தாரக மந்திர சொல் யாருதுன்னு கேட்டீங்கன்னாக்க மகாத்மா காந்தி. இது இந்தியாவுக்குள்ள வாழ்றவங்க அத்தனை பேரும் இந்தியர்கள். அவன் ஜாதி மதம் அப்பாற்பட்டவர்கள். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரிசுகள், இப்படி எல்லாருமே, முஸ்லிம்கள், இவங்க எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வாழ்னா அவங்க இந்தியர்கள்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பிரிவினைவாதத்தை வைக்கிறாங்க. அதை இந்து மக்கள் இப்ப ஏத்துக்கல. இவங்க போக போக பிரச்சாரத்துல அது பலகீனம் இவங்களுக்கு தெரியுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுல அந்த பிஜேபி தலைவர்கள் ஈடுபடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வன்மத்தை இன்னைக்கு உண்டாக்கி இருக்குது பிஜேபி மேல. குறிப்பா பாத்தீங்கன்னா ரேவண்ணாவுடைய மகன் இன்னைக்கு ஃபாரினுக்கே தப்பி போயிட்டார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் போட்டிடுறாரு. அந்த தொகுதியில போய் அவருக்கு இவர் வாக்கு கேட்டு வராரு. இது எந்த வகையில நியாயம்? இது நான் என்ன சொல்றேன், அதை தவிர்த்தாவது இருக்கலாம். அவர் வேட்பாளரா போட்டாச்சு. அது அவங்க குமாரசாமியுடைய இயக்கம், அவங்க போட்டுட்டாங்க. அங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க? பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு வேட்பாளருக்கு போய் பிரச்சாரம் பண்றீங்கன்னா அப்ப உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்றத மோடி உணர்ந்துட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள், பிரதமர் உள்பட. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு புரியாம தான் பிரதமர் என்றதே மறந்து பேசுறாருங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமருடைய பேச்சு மாதிரியே இல்ல. அது யாரோ ஒரு எதிர்கட்சி சேர்ந்த ஒரு தலைவர் பேச்சு மாதிரி இருக்காது. அதே போல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில ஏன் போட்டியிடணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. அதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? அதாவதுங்க, ஒரே ஆளு 2 தொகுதியில போட்டியிடலாம், 3 தொகுதியில கூட போட்டியிடலாம்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லு. தேர்தலில் போட்டியிடறதுக்கு 2-3 தொகுதியிலேயே போட்டியிடலாம். இது சட்டம் சொல்றதுனால அவங்க நிக்கிறாங்க. இப்ப நம்ம தென்னிந்தியால அவர் நிக்கிறார், வயநாடுல நிக்கிறார். இப்போ உத்தரப்பிரதேசம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா மோதிலால் நேருட நேட்டிவ் பிளேஸ். அது இந்திரா காந்தி, நேரு எல்லாமே வாழ்ந்த பூமி. அதுதான் ஆனந்த பவன், அலகாபாத்ல இருக்கக்கூடிய ஆனந்த பவன் தான் அவங்களுடைய சொந்த வீடு. அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா 2 நாள் அவன் சுத்தி பார்க்கறதுக்கு, அவ்வளவு பெரிய மாளிகை. அப்போ அங்க ரேபர்லில இவங்க நிக்காம போனாக்கா அதை இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது இந்திரா காந்தி, ஃபெரோஸ் காந்தி நின்ன தொகுதி. அது 52ல இந்திரா காந்தியினுடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி நின்று அந்த இடத்துல வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி நின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியா சோனியா காந்தி இப்படி வந்துகிட்டு இருக்கு. அந்த தொகுதியில உத்தரப்பிரதேசத்துடைய சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய ராகுல் போட்டியிடலைன்னா இன்னைக்கு ஏன் போட்டிடுறாருன்னு கேட்கறவங்க போட்டியிட பயந்தாருன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருவேளை அங்க ஆல்ரெடி காங்கிரஸுக்கு அதிகமான பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கும் போது அங்க கூட்டணி கட்சிகளுக்கு கூட யாராவது கொடுத்து அதை ஜெயிக்க வைக்கலாம்ல? இல்லைங்க, அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா வட இந்தியால ஒரு தொகுதியில ராகுல் காந்தி நிக்கணும்னு முடிவு பண்ணி நின்று இருக்காரு. இது ஒன்றும் ஒரு குற்றச்சாட்டுல சொந்த மாநிலம். அது அந்த மாநிலத்திலிருந்து தான் பிரதமர்களே நிறைய பேர் வந்திருக்காங்க. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி எல்லாருமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான். இப்பதான் இவரு குஜராத்ல இருந்து வந்திருக்காரு. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில இருந்து வந்தவங்க தான். அதனால அவர் அங்க போட்டிடுறாரு. அங்க போட்டியிடுறதுல அவர் வெற்றி பெற்றுவாருன்றத பயத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்க. வெற்றி பெற்று அவர் பிரதமர் ஆயிடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ராசியான தொகுதி அது. அதனால இவங்க பயப்படுறாங்க. இப்போ அதே போல பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு, 10ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியால வறுமையே இருக்காது, நாங்க ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க,
டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி 2014 முடிவுறும் போது, அது தொடங்கும் போது கிட்டத்தட்ட 35% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. ஆட்சி முடியும் போது 14% பேர் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். இன்னைக்கு உலக புள்ளியியல் துறை சொல்லுது, உலக புள்ளியியல் துறை, இந்திய புள்ளியியல் துறையை விட்டுடுங்க, அவங்க போய் சொல்லுவாங்க. உலக புள்ளியியல் துறை என்ன சொல்லுதுன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 48% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகிறார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் விட்டு போகும்போது 13, இன்னைக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க விட்டுட்டு போகும்போது 54 லட்சம் கோடி தான் கடன். இன்னைக்கு 158 லட்சம் கோடி கடன். நாங்க 60 ஆண்டுகள் ஆண்டு 54 லட்சம் தான் கடன் வச்சுட்டு போறோம். நாங்க எவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறோம். நீங்க குண்டூசி கூட தயாரிக்க முடியாத இந்தியால அணுகுண்டு வரைக்கும் தயாரிச்சது நாங்க தான், காங்கிரஸ் அரசாங்கத்துல தான். எவ்வளவு 9% வளர்ச்சியை காட்டும். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒபாமா அமெரிக்க அதிபரே கேட்டாரு, இந்தியால பொருளாதார சரிவே ஏற்படலையே, என்ன காரணம்? அப்போ நாங்க விட்டுட்டு போகும்போது 54 லட்சம் கோடியில 9% ஜிடிபியை காட்டின நாங்க, இன்னைக்கு நீங்க 158 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு 2.4% தான் வளர்ச்சின்னு அதே உலக புள்ளியியல் துறை சொல்லுது. அப்போ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நாங்க மேல கொண்டு வந்தோம்னு சொல்றது 15 லட்சம் போடுற 2 கோடி பேருக்கு வேலை, அத மாதிரி இது ஒரு பொய். இது அவங்க வாயை திறந்தாவே பொய் தாங்க. இப்போ 152 லட்சம் கோடி கடன் பாஜக வச்சிருக்கிறதா சொல்றீங்க. இப்போ அது எல்லாமே இந்தியாவுக்கு தேவையான வளர்ச்சிக்கான திட்டங்கள் கொண்டு வந்ததுனாலதான் இந்த மாதிரி கடன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேங்க, நம்ம பிஜேபி நண்பர் யாரும் இல்லைங்க. நான் உங்க டிவி மூலியமாவே கேட்க விரும்புறேன். ஒரே ஒரு வளர்ச்சியை அவங்க காட்ட சொல்லுங்க. இதை நாங்க பண்ணோம், இந்த சாதனை இந்தியால நாங்க பண்ணிருக்கிறோம் அப்படின்னு காட்ட சொல்லுங்க. நாங்க எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை அணைக்கட்டுகள், எவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாக்கி எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், ஐஐடி உருவாக்கணும், பல கல்லூரிகள் உருவாக்கணும், பள்ளிக்கூடங்களை நாடுதோறும் கட்டணும், படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தோம். நாங்க ஆட்சியில இருக்கும்போது படிச்சவர் தான் சுந்தர் பிச்சை, நாங்க ஆட்சியில இருக்கும்போது படிச்சவர் தான் நாதல்லா. இன்னைக்கு பில்கேட்ஸ் பிபிசி ஒரு பேட்டி எடுத்தாங்க, பிபிசி பில்கேட்ஸ் கிட்ட. அப்ப பில்கேட்ஸ் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு உலக பணக்காரரா இருக்கீங்க, அதுக்கு யார் காரணம்னு கேட்ட போது பில்கேட்ஸ் சொன்னாரு, 26 பேர் நான் முதல் பணக்காரன் ஆனதுக்கு காரணம், அதுல 2 பேர் ஐரோப்பியர்களே, 24 பேர் இந்தியர்கள். இந்தியர்கள் சொல்றதை விட தமிழர்கள் சொன்னார். அப்போ நீங்க பார்க்கணும், இந்தியால எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம். அப்போ ஒரு ஆள்கிட்ட, இந்தியர்கிட்ட கொண்டு போய், என்னங்க பில்கேட்ஸ் நீங்க தான் உலக பணக்காரன்? ஆமாங்க, நாங்க இந்தியால எங்களுக்கு கல்வி வளர்ச்சி, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களால இலவச சீருடை, இலவச உணவால படித்து நாங்க மேல வந்திருக்கோம். சுந்தர் பிச்சை மயிலாப்பூர்ல இருக்க ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவர் தானே. அப்ப நீங்க பார்க்கணும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய மாற்றம். இன்னைக்கு சுந்தர் பிச்சை மாதிரி உலகத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நாங்க காட்டணும். நீங்க கல்வியில புரட்சி ஏற்படுத்திருக்கிறீங்களா, தொழில புரட்சி ஏற்படுத்தி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரீங்க. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் அல்லல் படுறாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா, வட இந்தியால இருந்து வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர் சகோதரர்கள் எவ்வளவு பேரை நீங்க கண்ணால பாப்பீங்க. ஹோட்டலுக்கு போங்க, அவங்கதான் இருக்காங்க. இவங்க ஆளக்கூடிய நார்த் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசல தான் வந்திருக்காங்க. பெரும்பாலும் சலூன் கடையில வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா பீகார்காரன்றான். ஹோட்டல்ல சப்ளை பண்றவன கேட்டா நான் உத்தரப்பிரதேசங்கிறா. இன்னொருத்தரை கேட்டாக்கா, அந்த மெட்ரோ ரயில் போடுறவன கேட்டா நான் குஜராத்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றான். அப்போ வட இந்தியா மோசமான ஒரு கண்டிஷன்ல இவங்க கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அது வளர்ச்சியே கிடையாது சார். அப்போ அந்த கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய எம்என்சி கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. இதை நீங்களே ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, பெங்களூர்ல ஆப்பிள் நிறுவனம் உள்ள வந்திருக்காங்க. பெங்களூர் நம்பர் 1. இன்னைக்கு தமிழ்நாடு, சவுத் இந்தியா நீங்க எடுத்தீங்கன்னாவே சவுத் இந்தியா நம்பர் 1 இருக்கு. பெங்களூர், தமிழ்நாடு எல்லா வளர்ச்சியிலையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை
முதல்லயே வந்துச்சு. ஆப்பிள் நிறுவனம் எல்லாம் காங்கிரஸ் இருக்கும் போதே வந்துட்டாங்க. நீங்க இங்க மோட்டோரோலா அதெல்லாம் இருந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த உண்டாய் கார்காரன் இங்க தாங்க இருந்தான். இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே போயிட்டான். இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டான். அதனால வளர்ச்சி இவங்க அந்த கம்பெனி வந்தது இந்த கம்பெனி வந்ததெல்லாம் இவங்க சொல்றது எல்லாமே பொய். இப்ப அண்ணாமலையை பாருங்க, எவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு. 1967 அக்டோபர் 3 சத்ரபதி சிவாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு 1680 அவர் இறந்து போயிட்டாரு. இது மாதிரி ஒரு பொய், வரலாறு தெரியாம பேசுறது, படிக்கிறது இல்லை. கேட்டா நான் ஐபிஎஸ்ன்றது, கர்நாடகாவில் நான் பெரிய போலீஸ் ஆபீசர், என்ன எல்லாரும் பார்த்தா பயப்படுவாங்க. என்ன படிச்சாருன்னு தெரியல. ஏங்க சாதாரணமா நீங்க குழந்தைங்களை கேட்டா கூட சொல்லும் சத்ரபதி சிவாஜி யாருன்னா தெரியும், அவங்க மதரை பத்தி தெரியும், அவங்க மதரால தான் அவர் பெரிய வீரனானான்னு தெரியும், அவர் 1680 இறந்து போனதும் தெரியும், ஐபிஎஸ் படிச்சுட்டு இவருக்கு தெரியும். இப்படிதான் பொய்ய சொல்லி மக்களை திசை திருப்பதில் பிஜேபி காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். இப்போ பாஜகவினர் எல்லாரும் பொய் சொன்னதா நீங்க சொல்றீங்க. சோ இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடந்த 9 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை நாங்க வறுமையில இருந்து மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு புள்ளி விவரம் இவங்க கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், உலக புள்ளியியல் துறை காங்கிரஸ் ஆண்ட நேரத்துல அவங்க கொடுத்தது 14% பேர் தான் இன்னைக்கு இந்தியாவில வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களே 48%. உங்களால மறுக்க முடியுமா? பிஜேபி நண்பர்களை நான் கேட்க விரும்புறேன், நீங்க விவாதத்துக்கு என் கூட வாங்க. இன்னைக்கு இரவுல ஒரே ஒரு வேளை சாப்பிட்றவங்க இந்தியாவில தான் அதிகமா இருக்காங்கன்றாங்க. இன்னொரு விஷயங்க, உலக நாடுகள்ல 149 நாடு இருக்குங்க. மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா 139வது இடத்துல இருக்கு இந்தியா. ஏங்க பங்களாதேஷ்ல நம்மளை விட முன்னால மகிழ்ச்சியில இருக்கிற நாடா இருக்குங்க பங்களாதேஷ், நேபாளம், அதெல்லாம் சின்ன நாடு. அங்க என்ன பெட்ரோல் விலை நீங்க நேபாளத்துல கேளுங்க, பாகிஸ்தான்ல கேளுங்க, இங்க என்ன பெட்ரோல் விலை கேளுங்க. இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை என்ன இருக்காது, மக்களுக்கு அதனுடைய பலனை இங்க கொடுக்குறீங்களா? $40 இன்னைக்கு பெட்ரோல் விலை 60 ரூபாய்க்கும் டீசல் விலை 40 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க அதுல கொள்ளடிக்கிறீங்க. சிதம்பரம் அதான் நிர்மலா சீதாராமன் கேட்டாரு, 29 லட்சம் கோடி உங்களுக்கு பெட்ரோல் டீசல்லே வந்திருக்கு, கச்சா எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் எடுத்துக்கு 158 கோடி லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நம்ம எலெக்ஷன்ல ஏன் நீங்க நிக்கல அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களை கேட்டப்போ அவங்க எங்கிட்ட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதை நீங்க நம்புறீங்களா? எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த போயிங்க இது. இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் பணம் இல்லைன்னு இவங்க நின்னாங்கன்னா கட்சி கோடி கோடி. இவங்க கிட்டதான் அதானி இருக்காரு, அம்பானி இருக்காரு, நிதி மந்திரி, இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் பாருங்க, எவ்வளோ ரொம்ப கீழ்த்தரமா போய் ஒரு டெம்போ நிறைய பணத்தை அதானியும் அம்பானியும் டெம்போவா ராகுல் காந்திக்கு அனுப்புறாங்க. நீங்க நேத்து வரைக்கும் அவங்கள தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவங்களை காட்டி கொடுக்குறீங்களே, என்ன நியாயம்? மோடி பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டா, எவ்வளவு பெரிய தவறு. நான் என்ன கேட்கிறேன், அத சொல்றாரு கருப்பு பணம்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன் பிரதமர் அவர்களை பார்த்து, பிரதமர் அவர்களே கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, ஆனா அம்பானியும் அதானியும் கருப்பு பணத்தை ராகுல் காந்திக்கு அனுப்பினாருன்னு சொல்றீங்களே. இப்போ கருப்பு பணம் இந்தியால அதானி கிட்டே அம்பானி கிட்டே இருக்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. அதானி அம்பானிக்கு நீங்க தான் இது வரைக்கும் காட்ஃபாதரா இருந்தீங்க. நீங்க அதானியினுடைய விமானத்துல உட்கார்ந்து நீங்களும் அதானியும் அம்பானியும் அவெல்லாம் உட்கார்ந்துகிட்டு நீங்க சிரித்து மகிழ்ந்து பேசிய காட்சி ஊடகத்துல பார்த்திருக்கோம். அதனால நீங்க அதானி அம்பானி இப்ப காட்டி கொடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அதானி அம்பானி இவங்களை கை கழுவிட்டாங்களா பிஜேபிய அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதானி அம்பானி அவர்கள் மோடி அவர்களோட ரொம்பவே நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு நம்ம எவ்வளவு ஊடகங்கள்ல செய்திகள் பார்த்திருப்போம். ஆனா இப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் அதானியும் அம்பானியும் ராகுல் காந்தி அவர்களோட ஒப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நம்முடைய பிரதமரும் பிஜேபியினரும் நட்புக்கு சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அதானி அம்பானியும் இப்போது உணர்ந்துக்கணும். காரணம், அவங்க கிட்ட கருப்பு பணம் இருக்குதுன்னு அவரே சொல்லிட்டார், அப்ப காட்டி கொடுத்துட்டார். ராகுல் காந்திக்கு பணம் அனுப்பணும்னு சொல்றாரு, எவ்வளவு பெரிய தவறு. அப்போ உன்னுடைய நண்பர்களை நீங்க காட்டி கொடுக்கிறீங்க, அப்ப நட்புக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இழைத்திருக்கிறாரு.
அவ கருப்பு பணம் இருக்குதுன்னு அவர் ஒத்துக்கிறாருல்ல, கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம் அப்படின்னு 2 மாசத்துக்கு முன்னால பிரதமர் உத்தரப்பிரதேசத்துல ஒரு கூட்டத்துல பேசுறாரு. கருப்பு பணம் இந்தியாவில் இல்லைன்றீங்க. ஆனா அதானி அம்பானியும் லாரியில 2 அவர் ஒரு லாரி இவர் ஒரு லாரி கருப்பு பணத்தை அமிச்சாங்கன்னா, அப்ப கருப்பு பணம் அதானி அம்பானி கிட்ட மட்டும்தான் இருக்குதா, இல்ல இந்தியாவில இருக்கிற பணக்காரங்க அத்தனை பேர் வச்சிருக்காங்களா? சந்தேகம் வருதா இல்லையா? அப்ப நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க, என்ன நிர்வாகம் பண்றீங்க? உங்க நிதியமைச்சர் என்ன பண்றாரு? சரி, நான் கேட்கிறேன், அவங்க கிட்ட கருப்பு பணம் இருந்தது, டெம்போல அனுப்புன்னு சொன்னது யாரு? நீங்களும் நானோ, அருணோ நானோ, நீங்களோ கிடையாது. இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவியில இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், அமலாக்கத்துறை சிபிஐ என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கருப்பு பணம் அவங்க வீட்டுல இருந்து போச்சுன்னு சொல்றாரு. இம்மீடியட்டா நீங்க அதானி அம்பானி வீட்டுல நுழைந்து நீங்க என்கொயரி பண்ண, சோதனை பண்ண வேணாவா? ஒரு 2 லாரியில அனுப்பிட்டாங்க, இன்னும் எவ்வளவு கருப்பு பணம் வச்சிருக்காங்க நீங்க கண்டுபிடிச்சிருக்க வேணாவா? குற்றச்சாட்டை வைத்தவர் யார்? இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் சொல்றாரு. அப்போ அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கை கட்டி வேடிக்கை பார்க்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ கையாலாகாத தனத்த ஆட்சியை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நட்புக்கு இலக்கணமாக இருக்க தகுதி இல்லாதவர்கள். உங்களுக்கு இவ்வளவு நாள் உதவியாக இருந்த அம்பானி அதானியை காட்டி கொடுத்து இருக்கிறீர்கள். ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று தெரிந்தவுடன் அவர்களை இவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பு பாஜக தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல தலைவர்களா இருக்கட்டும், எல்லாரோட பேச்சும் இப்போ தேர்தல் ஒவ்வொரு கட்டமா நடந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவர்களோட பேச்சும் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படி மாறுபடுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதங்க தோல்விதான். என்ன பேசுறதுன்னு தெரியாம பிரதமர் பேசுறாரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம உள்துறை அமைச்சர் பேசுறாரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள மேல கொண்டாந்துட்டேன்னு சொல்றாரு. இப்படி பொய்யே சொல்லிக்கிட்டு அவங்க பயம் வந்துடுச்சுங்க, தோல்வி பயம். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம எப்படியெல்லாம் பாதிப்போம் என்ற ஒரு பயம் வந்து ஒரு மனநோயாளி போல் இவர்கள் ஆகிவிட்டார்கள். ஒரு மனநோயாளி போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பரிதாபமா தான் இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கு. மக்கள் வந்து விழித்து கொண்டார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியால 65% படித்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க இந்த ஊழல் அதே இதெல்லாம் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஊழல் செய்யறதுன்னா பிடிக்காது. அந்த படித்த இளைஞர்களுக்கு எப்படியாவது இந்த ஆட்சி அகற்றணும்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. குறிப்பா பெண்கள் வந்து தங்களை ஏமாத்திச்சு இந்த ஆட்சி, சொன்னதை எதையுமே இவங்க நிறைவேற்றல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கு மேல இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு காந்திய நேரு சொன்ன விவசாயிகளை வந்திச்சிட்டாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 76,000 கோடி ரூபாயை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோம். ஆனா இன்னைக்கு விவசாயிகள் ரோட்ல வந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும், அவர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும். ரோடெல்லாம் ஆணியை குத்திட்டு அவங்க வரக்கூடாதுன்னு நீங்க தடுக்கிறீங்கன்னா இது ஹிட்லர் கூட செய்யாத விஷயங்க. ஹிட்லர் கூட தன் மக்கள், இன்னைக்கு கூட நீங்க ஜெர்மனிக்கு போங்க, உங்க கதாநாயகி யாருன்னு கேளுங்க. நான் சொல்றேங்க, நெஞ்ச நிமித்தி சொல்றேன், ஒவ்வொரு ஜெர்மனியனும் எங்க கதாநாயகன் இன்னைக்கு ஹிட்லர் தான் சொல்லுவாங்க. காரணம், அவ்வளவு பெரிய வளர்ச்சி அங்க கொண்டு வந்திருக்காங்க. தொழில வேலை வாய்ப்புல அவனை மாதிரி உருவாக்கி ஜெர்மனி இன்னைக்கு பெரிய நாடா இருக்குன்னா காரணம் அது இந்த வேல்ஸ்வாகன் ஒரு கார் இல்ல, அது ஹிட்லர் கொண்டாந்ததுங்க. என்ன வரைக்கும் அது புழக்கத்துல இருக்கு. அப்போ அவ்வளவு பெரிய மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரு. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்களா? இல்ல. நீங்க ஹிட்லரோட எல்லாம் இவரை ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் வந்து சர்வாதிகார ஆட்சி நடத்தினாரு. அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ பண்ணாருன்னு சொல்லலாமே தவிர, ஆனா இவர் அப்படி இல்ல. இவர் இந்துக்கள் சொல்றாரு. இந்துக்களுக்கு தான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்காரு. எங்க முஸ்லிம் இருக்கிறதே கொஞ்சம் பேருங்க. பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினரை தூக்கி விடணும், கை தூக்கி விடணும், அணைக்கணும்ன்றதுதான் வரலாறு. ஆனா நீங்க வந்து அவங்கள காட்டி முகலாய பேரரசு சொல்றீங்களே, பாபரை சொல்றாரு. பாபரை காட்டி ராமர் கோயில வந்து இவங்க இது பண்ணிடுவாங்கன்னு. பாபர் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தார் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே, இந்துக்கள் எல்லாம் போய் அப்ப ஆண்ட இந்தியாவை ஆண்ட ஒரு இந்து மன்னன் வந்து ரொம்ப கொடுங்கோலனா இருந்தான். அப்ப ஆப்கானிஸ்தான் ஆண்டது பாபரை போய் இந்து மக்களே கூட்டு வந்து இந்தியாவை ஒப்படைச்ச வரலாறெல்லாம் இவங்க படிக்கணுங்க. பாபர் கிட்ட நம்மளா கூப்பிட்டு அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம். கடைசியில பகதூர் ஷான்றவர் தான் பெரிய போராட்டம் நடத்தினார் ஆங்கிலேயனோட. பர்மாக்கு அவரை நாடு கடத்திட்டாங்க. அங்க அவரை புதைச்சி வச்சிருக்கு. நம்முடைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் போகும்போது அந்த சமாதிக்கு போய் மரியாதை செலுத்திட்டு ஆனர் பண்ணிட்டு
மன்னர் அவர்களே உங்களை நாங்கள் என்றைக்கும் நினைவில் வைத்திருப்போம் என்று சொன்னோம்னா என்ன அர்த்தம்? இந்தியர்களுக்கான மன்னர்களாக முகலாயர்கள் இருந்தார் என்பது வரலாறு. அதெல்லாம் வரலாறே படிக்கிறது கிடையாதுங்க. வரலாறு படிச்சா அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல பாவம் அந்த அம்மா கொஞ்சம் விவரமானவங்க, வழக்கறிஞர், என்னுடைய அன்பு சகோதரி வானதி சீனிவாசன். அந்த அம்மா அப்படியே முடிக்கிறாங்க. என்னக்கு முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கான்கிரீட் சாலையா போட்டு கோயம்புத்தூர்ல 2 டிகிரி வெயில் ஏறிடுச்சு. இதெல்லாம் எங்கன்னா நம்புற மாதிரி இல்லை. அந்த மாதிரில அப்படியே பாக்குது, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட உட்காந்து நம்மள உட்காந்துட்டோமே அப்படின்னு ஒரு பரிதாபமா பார்த்ததை நான் அந்த ஊடகங்கள்ல பார்த்தேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் விவரமானவங்க. எங்க ஞானதேசிகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தவரோட ஜூனியர் அந்த அம்மா, கொஞ்சம் விவரமானவங்க. இப்படி அவங்க கட்சிக்காரர்களே பார்த்து என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு நினைக்கக்கூடிய அளவுல தான் தமிழ்நாட்டு தலைவர் இருக்காரு. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. தோல்வி பயம் அவர்கள் கண்களிலே தெரிகிறது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியர்கள் எல்லாருமே வந்து ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட அயலக அணி தலைவர் வந்து சாம் பிரிட்டோ அவர்கள் வந்து இப்படி ஒரு திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த கருத்தை அவர் தவிர்த்திருக்கலாம். அந்த கருத்தை சொன்னதை காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் ஏற்கல. அப்புறம் அயலகத்தினுடைய தலைவரா, காங்கிரசினுடைய தலைவரா இருந்த பொறுப்பை அவர் உடனே ராஜினாமா பண்ண சொன்னாங்க. ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த கருத்தை தவிர்த்திருக்கலாம். காரணம் என்னன்னா, சான் பெட்ரோட வந்து ஒரு பெரிய மாமேதி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம கையில செல்போன் இருக்குன்னா அந்த தொலைத்தொடர்பு துறையை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி காட்டியவர் அவர் தான். ஏன்னா அமெரிக்கால கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டு இருந்தவர் இந்திரா காந்தி தான் கூட்டு வந்து, நீங்க ஒரு இந்தியரா இருந்த ஒடிசாவை சேர்ந்த ஒரு பழங்குடியின் இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இந்தியா கூட்டு வந்து, அவர் தான் நமக்கு இந்த செல்போன் அது இது தொலைத்தொடர்பு இதெல்லாம் பெரிய அளவுல கொண்டு வந்தவர். அவர் ரொம்ப விவரமானவர், மெத்த படித்தவர். ஆனா அந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தவிர்த்திருக்கணும். அது அவர் சொன்னதை நானும் வருத்தப்படுறேன். அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கூடாது. காங்கிரஸ் வந்து அதற்காக அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லிடுச்சு. நானும் அதை அவருடைய சொந்த கருத்து தான். ஆனா சான் பெட்ரோனுடைய இந்தியாவில் அவருடைய பணி வந்து மகத்தானது என்பதை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து எல்லாத்தையும் விலாவரியா பேசினதுக்காக ரொம்பவே நன்றி சார். வணக்கம் சார். உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். நன்றி.